ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் சிப்ஸு எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்காக வேண்டி நான் 2 கேரட் எடுத்துருக்கேன். கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. இது கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. நிறைய சத்துக்கள்லாம் கேரட்டில் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கேரட்டு பொரியல் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சில குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக வேண்டி இது மாதிரி சிப்ஸு மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். 2 கேரட்டை இது மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக மெலிசாக போட்டுக்கணும். இந்த மாதிரி பாதியாக நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக எடுத்துக்கணும். இதே போல் மெலிசாக நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் டைமில் இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதே மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஸ்லேஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மெலிசா. இப்போ இதில் நமக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி இது செய்யறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அடுத்தது கடலை மாவு, இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க, ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே நம்ம அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு கிரிப்ஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுடணும். அதை 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்துக்கு ஊறிட்டோம். அடுத்ததாக ஒரு பேனில் தேவையான அளவுக்கு இந்த கேரட்டு பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், இது மாதிரி ஒன்று ஒன்றாவோ இல்லை மொத்தமாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உதிரியாக போட்டுக்கலாம். போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். போட்ட உடனே நம்ம அப்படியே கரண்டி வச்சு எடுக்கக்கூடாது. ஸோ எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டா மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு ஆயிடுச்சு. பட் எடிட் பண்ண முடியல, இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன்.
பசங்களே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு. நல்லா பொன்னிறமாக வரணும், வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நல்லாயிருக்கும் முறுமுறுன்னு நம்ம சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பரான கேரட் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்குலையும் செய்யலாம், இதே மெத்தட்லேயே. ரொம்பவே சூப்பரான கேரட் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.